ஸ்டார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி. நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் என்ன பேசுறீங்க? அவன் இப்ப எந்த இடத்துல இருக்கான்? நீங்க பாட்டுக்கு இப்ப போது சுந்தரவள்ளி, நீ எதுவும் பேச வேணாம். நிச்சயமா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அதுக்கு சூர்யா காரணம்னு ஆதாரங்கிற பேர்ல எதையோ ஒண்ணு காட்டுறாங்க. அதுவும் அது ஃபேக் வீடியோ. என்ன ஃபேக் வீடியோங்கறீங்க? ஒரு பொண்ணு துடிக்க துடிக்க கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்கான். அத நீங்க பார்க்கல? போது சுந்தரவள்ளி, அத நீ வேணா நம்பலாம், போலீஸ் கூட நம்பலாம். ஆனா என் மகனை நான் நம்புறேன். நிச்சயமா அது ஃபேக் வீடியோ தான். அத நம்பி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா அங்கிள்? ஐயோ ரஞ்சித், நான் அப்படி சொல்லல ரஞ்சித். எனக்கு யாரு மேலேயும் சந்தேகம் கிடையாது. ஆனா ஒரு விஷயம், நந்தினி காரணம் இல்லாம ஒருத்தர் மேல சந்தேகப்பட மாட்டான்னு நான் உறுதியா நம்புறேன். இங்க பாருங்க, அதுக்காக நீங்க சூர்யாவை ஓவரா நம்பிட்டு இங்க பாரு, என்ன நடந்துச்சு, யாரு கொலை பண்ணாங்கிறதுலாம் ரெண்டாவது. எனக்கு என் பையன் சூர்யா இங்க வந்தாகணும். அவன் முன்னாடிதான் இந்த கல்யாணம் நடக்கணும். அவ்வளவுதான். அப்பா எதுக்குப்பா? எதுக்கு சூர்யா? எனக்கு அவனை பிடிக்கல. எனக்கு சூர்யா வேண்டாம். சுரேகா, அவன் உனக்கு அண்ணன். அண்ணன் மாதிரியே நடந்துட்டு இருக்கான். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட கொலை பண்ணிருக்கான். இங்க பாரு, நீ அந்த வீடியோவை நம்பி. அப்பா நான் அந்த வீடியோவை நம்புறேன்ப்பா. போதுமா? எனக்கு சூர்யா வேண்டாம்ப்பா. எனக்கு அவன் அண்ணனே கிடையாது. எனக்கு என்னோட அப்பா நீங்க தான் உலகம். நீங்க தாலி எடுத்து கொடுங்க. ரஞ்சித் கையால என் கழுத்துல கட்டட்டும். என் கல்யாணம் எப்படி நடந்தா போதும். சுரேகா, நீ உங்க அம்மா மாதிரியே கண்ணுல பட்டதெல்லாம் நம்பாத. அப்பா எனக்கு சூர்யா வேண்டாம்ப்பா. என் கல்யாணத்துல அவன் இருக்க கூடாது. எனக்கு விருப்பம் இல்ல. என்னோட டியர் ஃப்ரெண்ட கொலை பண்ண அயோக்கியன யாரு மன்னிச்சாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன்ப்பா. அவன் முகத்துல முழிக்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. That's all. போட்டு விடுங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தா சார். நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேனே. என்ன மன்னிச்சிருங்க அத்தா சார். இட்ஸ் ஓகே. சி, எனக்கு உன் மேல கோவம் இருக்குதா, ஆனா உன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஏன் நந்தினி, நீ எதுக்காக இப்படி பண்ண? யாரு கொலைகாரன்? அந்த ரஞ்சித் தானே? அவனே தான் சார். அவன் தான் கொலைகாரன். அவன் கொலை பண்ண வீடியோ அந்த மொபைல்ல இருந்துச்சு சார். அத நான் கண்ணார பார்த்தேன். ஸ்டேஷனுக்கு வரதுக்குள்ள அது எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு தான் நந்தினி நான் படிச்சு படிச்சு உன்கிட்ட சொன்னேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, எதையும் என்கிட்ட மறைக்காதன்னு சொன்னேன். நீ பண்ண காரியத்தால இப்ப பாத்தியா நந்தினி? நீ மறைச்சது எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னு. மச்சான், தப்பு ஏன் மேலையும் தான்டா. நானாச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா உன்னோட முன்கோவம் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். ரஞ்சித்து தான் கொலைகாரன்னு தெரிஞ்சா நீ கோபத்துல அவனை ஏதாவது பண்ணிருவேன்ட்டு தான் நந்தினியே எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். உன்னை தாண்டா முதல்ல. நீயும் இவளோட சேர்ந்துக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா? சரி விடுங்க, போனதெல்லாம் போட்டு. நந்தினி, இப்பயாச்சும் முழு விஷயத்தை என்கிட்ட சொல்லு. என்ன நடந்துச்சு? இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது? எப்ப ஆரம்பிச்சது? சொல்றேன் சார். முதல்ல அந்த ரஞ்சித்தோட ரிமோட் கார் இருந்துச்சுல, அது மேலதான் எனக்கு டவுட் வந்துச்சு.
நான் பார்த்தேன் அத்தா சார், நான் கண்ணார பார்த்தேன். அந்த கொலகார பாவி அந்த ஹேமாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணான். அந்த வீடியோ இந்த மொபைல்ல இருந்துச்சு, நான் பார்த்தேன். மை காட்.